எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? ஏன் எங்களுக்கெல்லாம் இப்படி சொல்லை கொடுக்கிறாய்? சீக்கிரம் சொல். சொல்லை கொடுக்க வரவில்லை, உங்களோடு விளையாட வந்திருக்கிறேன். இதுதான் விளையாட்டா? குரங்கே, உன் மூச்சுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா? கெடாரா கெடாரா, என் நிலையே உனக்கும் கீழே இறங்காதே, அங்கேயே இரு. என் செய்வோம் என் செய்வோம் என் செய்வோமா? இப்போதே சென்று அட்சயகுமாரனை அழைத்து வந்து இந்த குரங்கை முருகை பார்க்கிறேன். ஓ, எல்லோரையும் அழைத்து வா. அனைவரையும் ஒருமுறை சந்தித்து விட்டு போகலாம் என்றுதான் அடியேறும் வந்திருக்கிறேன். அப்படியா? என்ன, ஓர் அற்ப குரங்கு அசோகவனத்தையும் அழைத்து நம் அரக்கர்களையும் கொன்று விட்டதா? அற்ப குரங்கல்ல பிரபு, அபார சக்தி படைத்தது. தாங்கள் கூட அதனிடம் மிகவும் ஜாக்கிரதையாக சண்டை செய்ய வேண்டும். மடையனே, வா என்னோடு. இந்த குரங்கா இவ்வளவு தூரம் அட்டகாசம் செய்கிறது? இதே குரங்குதான் பிரபு. ஏய், அனுமன் என்று என் பெயர் சொல்லி கூப்பிடு. ஏய் குரங்கே, உன் குணத்தை எங்கள் வனத்தில் எதற்காக காட்டினாய்? நல்லோர் மனத்தை உங்கள் ராவணன் புண்படுத்தியதால். அற்பனே, யார் நீ? என்னை கேட்க வந்த நீ யாரடா? எங்க வேந்தனின் இளைய புத்திரர் அட்சயகுமாரன். அவருடைய தீரம் தெரிந்தால் நீ இப்படி எல்லாம் பேச மாட்டாய் குரங்கே. இலங்கேஸ்வரனின் இளைய புத்திரனா? ஆம், உன்னை என்ன செய்கிறேன் பார். இளையவனை, இறுதியில் உன் அப்பனுக்கு கொள்ளி வைக்க நீ ஒருவனாவது உயிரோடு இருக்க வேண்டாமா? வேண்டும், அவசியம் வேண்டும். பிரபு, வடக்குரங்கே, என்ன சொல்லினை? என்ன, அஸ்வினியை சாகடித்த அரக்கர்கள் பலரையும் கொண்டு அசோகவனத்தையும் அழித்து விட்டதா ஒரு அற்ப குரங்கு? உங்கள் பலம் எல்லாம் எங்கே போய்விட்டது? ஐயோ, அந்த குரங்கு வாளை ஆற்றினாலே அந்த வட்டாரத்திற்குள் யாருமே நுழைய முடியாது பிரபு. போல நிறுத்து. எங்கே அந்த குரங்கு? இன்னும் அங்கேயே இருந்து கொண்டு நமது அசோகவனத்தின் அடையாளத்தையே மாற்றிக் கொண்டிருக்கிறது. வாயோடு வாயன் பிள்ளா. ஏனடா தம்பியை கொண்டாய் என்ற காரணம் கேட்டால் என் தந்தைக்கு நீதி புகட்ட சொல்கிறாய். நடப்புவை அனைத்திற்கும் காரணம் ராவணனின் தவறான செய்திதானே? அற்பனே, பார்த்தவுடன் பொடிப்பொடியாக்கி காற்றிலே பறக்க விட்டிருப்பேன். ஆனால் என் தந்தையார் உன்னை உயிருடன் காண வேண்டும் என்று சொன்னது நிமித்தம் கொல்லாமல் விட்டிருக்கிறேன். வெல்ல முடியாததற்கு இதுவும் ஒரு வெட்டி கதை. என்ன சொன்னாய்? பிரம்மாஸ்திரமா? ராம் ராம் ராம், எடுத்துக்கொண்டு வாருங்கள் சபை. இந்த குரங்குதானா அசோகவனத்தையும் அடித்து நம்முடைய அச்சையரையும் கொண்டது? ஆம் தந்தையே, பலம் இதனிடத்திலும் உள்ளது. ஓஹோ, வாலியும் பரம்பரையோ? அந்த வாலியையும் தன் ஒரே பாணத்தால் மண்ணிலே சாய்த்துவிட்ட அண்ணல் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் தூதுவன் நான். என் பெயர் அனுமன். ராமனின் தூதுவனா? ஆம், பிறன் மனைவியை அபகரித்து வருவது பெரும் குற்றம் என்பதை இந்த குற்றத்திற்கு எடுத்து சொல்லி வரும்படி அனுப்பிய ஐயனின் சேவகன் நான். நிறுத்து உன் பேச்சை. என்னடா இது, தூதுவன் என்று சொல்லியும் வந்த விவரத்தை கேளாமல் என்னை ஏன் வாயை மூட சொல்கிறார் உங்கள் வேந்தர்? பேசாமல் இரு குரங்கே, இது அரச சபை. பிறகு எம் வேந்தருக்கு ஆத்திரம் பிறந்தால் நீ அழிந்தே போய் விடுவாய். என்ன அநியாயமடா இது? தீமை செய்தவன் அமர்ந்திருக்க, நன்மை சொல்ல வந்தவன் நின்று கொண்டிருக்கவா? பாரிப்போது ராம். வந்தவனுக்கு ஆசனம் கொடுக்காமல் நிற்க வைத்து பேசியதற்காக வழிகாட்டினேன். பேச இப்போது பதில் சொல்கிறேன். யார் நீ? தேவனோ, திருமூர்த்திகளில் ஒருவனோ, இல்லை என்போர் சிவனிடம் வரம் பெற்றவனோ, அல்லது நிஜ உருவிலே என் முன்வர பயந்து மாற்றுருவிலே வந்த வானவர்களிலே ஒருவனோ, இல்லை குரங்குருவில் வந்த கூட்டுவனோ? சொல் சீக்கிரம். பயம் வேண்டாம் இலங்காதிபதியே, நீங்கள் கணக்கிட்ட பெரியவர்களில் யாரும் இல்லை. நான் அண்ணல் ராமனுக்கு பாத பூஜை செய்யும் சாதாரண சேவகன் அடியே. எங்கு வந்தாய்? அன்னை சீதா பிராட்டியை அல்லல் படுத்துவது தங்கள் நிலைமைக்கு நல்லதல்லவே? அற்ப வானரமே, அந்த ராமனேவத்தின் காலில் விழுந்து மண்டியிட்ட போதிலும் அறுப்ப மாட்டேன் சீதையை மட்டும் மறுபடியும். வேண்டாம் பிடிவாதம். எங்கு பார்த்தாலும் யாழ் ஒலியும் இசை ஒலியும் இனிமையாக எப்போதும் கேட்கும் அளவிற்கு இலங்கை நகரத்தை வளர்த்துவிட்டு உன் சரித்திரத்திலே இகழ்ச்சிக்கு இடம் தந்து விடாதே. என்ன சொன்னாய்? வேண்டாம் அண்ணா, வேண்டாம். தடுத்ததற்கு மன்னியுங்கள். தூதாக வந்தவன் இவன். மேலும் தங்கள் நிலைக்கு சரிநிகர் இல்லாதவன்.
இவனை கொன்றால் தங்கள் புகழுக்கு இடுக்கு நேரிடும் என்பது என் தாழ்மையான கருத்து. இருந்தாலும் வந்த இடத்தில் இந்த வானரம் செய்த தவறுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். செய் உன் இஷ்டப்படியே. கொண்டு போங்கள் இந்த குரங்கை. குடாரா, நமது மன்னரிடம் இந்த குரங்கு மரியாதையாகவும் மௌனமாகவும் நடந்திருந்தால் இதனுடைய வாளுக்கு இந்த கதி வருமா? என் செய்வோமா? கட்டளைப்படி இதன் வாலிலே நெருப்பை வைக்க வேண்டியதுதான். செய்வோம். ஏ குரங்கே, கொஞ்ச நாளி வாளை ஆட்டாமல் இருந்தேன், ஏழு படி தொல்லை கொடுக்கிறாய். குரங்கே, எங்களிடம் வாளை நீட்ட ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார். குரங்கே, கொஞ்ச நேரம் இந்த வாளை ஆட்டாமல் இருந்தேன்.